குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. தமிழ்நாட்டு உப்பை திங்கிற ஒவ்வொருத்தருக்கும் சூடு சொரணையோட குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அரசியல் எல்லாம் தூக்கி தூர போடுங்க. எல்லா தமிழனும் விழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏதோ ஆபத்து நடக்குது, குரல் கொடுத்து வீதிக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு உங்களை நேரடியா பாதிக்காம இருக்கலாம், நாளைக்கு எல்லோரும் பாதிக்கப்படுற போது நம்ம மீள முடியாம நம்மளுக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஆதரிச்சு ஏகோபித்து நிறைவேற்றின அந்த சட்டத்தை அமல்படுத்த விடாமல் தடுத்தது பிஜேபி. இன்னைக்கு யோகிய வேஷம் போட்டு வர்றாங்க. சரி, என்ன செய்ய போறோம் சொல்ல மாட்டோம். நாடாளுமன்றத்தை கூட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 மசோதாவையும் ஒன்றாக தாக்கல் செய்யறோம். தனிச்சு ஓட்டு போட முடியாது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆதரிக்கிறோம், இதை நாங்க எதுக்குறோம் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு, மோசடி நடக்குது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எல்லா மாநிலங்களும் நாடு முழுக்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் மாநில அரசுகள். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்லாம் வாசகங்கள் எதிரால வச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட வாசகங்கள் தான். நேற்று விஜய் ஒரு அற்புதமான அறிக்கை விட்டார். எதிர்த்தாருங்கிறதுக்காக நான் ஒரு அற்புதம்னு சொல்லல. அதுல இருக்கிற ஆபத்தை மனசாட்சியோட வெளிப்படையா ஒரு அறிக்கையை விட்டார். இது ஆபத்து, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாங்க ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம் அப்படி சொன்னார்ல. இந்த என்டிஏ அணியில் இருக்கிற தமிழக கட்சிகள் கூட இது அதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றது தான் எப்படி பார்க்கறது? புத்தி இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. வேற என்ன சொல்றது? புத்தியற்றவர்கள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அங்கிட்டு ராஜஸ்தான், இப்படி ஒரு 5 மாநிலங்கள் 6 மாநிலங்கள்ல ஜெயிச்சா போதும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம ஆளலாம், நம்ம நினைக்கிற சட்டங்களை கொண்டு வரலாம், சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரியான இந்த எதேச்சதிகார போக்கு இருக்குல்ல. இந்த மோடி, இந்த நேர்மையான அரசியல் நடத்துற பிஜேபியினுடைய மோடி அரசு என்ன பண்ணுச்சு? அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அந்த அமைச்சரவையின் மூத்த அமைச்சர் யாரேனும் ஒருவர் அப்படின்னு கொண்டாந்து சேர்த்து சட்டமாக்கிட்டாங்க சார். வெக்கமே இல்லாம உச்ச நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்தது சார். எத்தனையோ சட்டங்களை நீங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்றீங்கல்ல, உங்களுடைய அதிகாரத்தை ஒரு அரசு பறிக்குது, வேடிக்கை பார்த்தது உச்ச நீதிமன்றத்தை. அப்போ நிதி கொடுங்கன்னா ஒரு 10 ரூபா கேட்ட இடத்துல 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இனிமேல் அது கூட கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்க வைக்கிறதுக்கான குரல் நம்ம கிட்ட இருக்கு. அப்படியே வெறுமனே குரலற்றவர்களாக தான் நம்ம மாறி போயிடுவோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் தாக்கல் செய்வது தொடர்பான மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்யலாமா வேணாமான்ற அந்த வாக்கெடுப்புல கொஞ்சம் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. அதனால நாளைக்கு தாக்கல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரேக்கிங் கண்டென்ட். இந்த மசோதா நிறைவேற்றம் ஒரு 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல தேவையா? இத்தனை அவசரம் ஏன் அப்படின்றது அதுதான் எல்லாருக்குமான கேள்வியா இருக்கு. அதுல இருக்கிற ஏதோ ஒரு ஆபத்து நம்மள சூழ போகுது. அந்த ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை பற்றி விவாதிக்க விடாமல் செய்வதற்காக நடக்கிற சதியோ அப்படிலாம் நம்மளை பேச வைக்கிற காரணம் இந்த அவசரம் தான். ஜனநாயக மாண்புகளை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எல்லாம் காலையில போட்டு மிதிச்சுட்டு பார்லிமெண்ட் டெமோக்ரஸில எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பிரதான இடம் உண்டு. எப்பயுமே அந்த எதிர்கட்சி தலைவர் கடிதம் எழுதுகிறார். 5 மாநில தேர்தல் நடக்கிற போது இப்படி வைக்கல, ஒரு 10 நாள் தள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாதிக்க போறீங்க? அப்படியே 10 நாள் ஐயோ தள்ளி வச்சா இடஒதுக்கீடே கொடுக்க முடியாது, என்ன தேர்தல் வருது? உங்களுக்கு நிஜமான அக்கறை இருந்தா 23 இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உங்களுடைய முயற்சியால் பாராட்டுற மனந்திறந்து அனைத்து கட்சிகளுடைய ஏகோபித்த ஆதரவால், பிஜேபி மேல கோபம் இருக்கு அதெல்லாம் வேற, அரசியல் ரீதியாக உங்களுக்கு விரோதி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு அவசியம் தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஆதரிச்சு ஏகோபித்து நிறைவேற்றின அந்த சட்டத்தை அமல்படுத்த விடாமல் தடுத்தது பிஜேபி. இன்னைக்கு யோகிய வேஷம் போட்டு வர்றாங்க. அவங்க
அவங்க நினைச்சிருந்தா 23 நிறைவேற்றிட்டோம், அடுத்த ஆண்டு நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இது அமலுக்கு வரும். ஏன் சொல்லல? ஏன் சார் சொல்லல? அப்ப எல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லையா? சரி, இன்னைக்கு இவ்வளவு அவசரமா பண்றீங்களா? என்ன நாளானைக்கு எதுவும் வேற எதுவும் அடுத்த வாரம் அடுத்த மாசம் எதுவும் இன்னும் தேர்தல் வரப்போகுதா? என்ன அவசரம் வந்துச்சு? என்னன்னா இதுல தென் மாநிலங்கள் அதிகமா பாதிக்கப்பட போகுது, தென் மாநிலங்கள் அப்படின்னு அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுல குறிப்பா 2 மாநிலங்கள்ல தேர்தல் இந்த நேரத்துல இதை கொண்டாந்து இது நடத்தலாமான்னு நினைக்கிறாங்களா தெரியல. சரி, என்ன கொண்டு வர போறீங்க தெளிவா சொல்ல மாட்டோம். ஒரு வார்த்தை தப்பா வந்துச்சு, அது தப்பா வந்துடுச்சு. 21 சென்சஸ்ங்கிற வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தை அது தெரியாம வந்துடுச்சுன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தில் இது விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு மூடு மந்திரம் எதற்கு? இவ்வளவு நேர்மையற்ற ஒரு விஷயங்களை எதுக்காக இவ்வளவு வெளிப்படையா நடத்துறீங்க? உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லைங்கிற அந்த எண்ணமா? ஒரு சர்வாதிகாரி நாட்டுல கூட இப்படிலாம் நடக்குமான்னு நமக்கு தெரியலையே. சரி, அப்படி என்ன ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்தி சட்டம் ஏற்கனவே ஆகியாச்சு. அதை இந்த எண்ணிலிருந்து கொண்டு வாங்கன்னா கூட எதுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதுல யாருக்கும் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. எடப்பாடி தவறாக புரிந்து கொண்டு ஸ்டாலினை விமர்சிப்பதாக நினைச்சுக்கிட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வர்றதை ஸ்டாலின் விரும்பல. திமுகவும் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் அந்த மசோதாவே சட்டமாச்சு. அண்ணா திமுகவும் சேர்ந்துதான் ஓட்டு போட்டாங்க. இது அவர் வசதியா மறந்துட்டாரு. ஸ்டாலின் விமர்சிக்கிறதுக்கு வேற விஷயங்கள் நீங்க விமர்சிங்க, அது உங்களுடைய உரிமை, அதுக்கான நேரம் தான் இது, அதை விமர்சிச்சுட்டு போங்க. இது தமிழ்நாட்டுக்கான ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாங்கிற அந்த போர்வையில டீலிமிட்டேஷன் ஒரு வார்த்தையை கொண்டாந்து ஒரு 2 பில்லை எக்ஸ்ட்ரா திணிக்கிறாங்களே, அதை பத்தி முதல்ல எடப்பாடி பேசணும். சார், இங்கே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக மகளிர் இடஒதுக்கீடை ஒரு ப்ராப்பராக அமல்படுத்தி மகளிருக்கு போய் சேர வேண்டியதை போய் சேரணும்னா டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? அப்படி அவசியம் தானே? அப்படி சொல்கிறவங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு தான் இப்போ பண்ணுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ப்ராசஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அதை முடிச்சுட்டு கூட பண்ணலாம். இன்னொன்று, இந்த 543 மகளிருக்கு கொடுக்குறோன்னு சொல்கிற உங்களுக்கு என்ன எதை தடுக்குது சார்? 1000 இடம் இருக்குதோ 500 இடம் இருக்குதோ சார், எத்தனை இடங்கள் இருக்குதோ அதில் 33% பெண்களுக்கு முடிஞ்சு போச்சா? நீங்க யார் நம்பரை முடிவு பண்றது? அந்த நம்பரை முடிவு பண்றது சாதாரண விஷயமா? சரி, டீலிமிட்டேஷன்றீங்க. 543 எம்பிஏ 850 பேர் சுமாரா நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க என்ன மனசுல வச்சிருக்காங்க தெரியாது. சரி, 850 ஒரு நம்பர் வந்துருச்சுன்னே கூட வச்சுப்போம். அந்த மீதம் இருக்கிற சுமார் ஒரு 300 இடங்கள், 300 இடத்தை நீங்க என்ன எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு அடுத்த கேள்வி வருது. அப்ப எல்லோருக்குமே இடங்கள் கூட போகுது அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டுறாங்க. இந்த அண்ணாமலை மாதிரியான நபர்கள் அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு வேற வர்றாங்க. இடங்கள் கூடுதே குறையாதே? குறையுதுன்னு யாரு சொன்னா? அவங்களுக்கு கூடுது. யாருக்கு எவ்வளவு கூடுது, எப்படி கூடுது, என்ன கணக்குல நீங்க கூட்டி கூடுது? எல்லோருக்கும் 50% கூடுது. இங்கேதான் அநியாயம் தொடங்குதுங்கிறோம், ஆபத்து தொடங்குது. மக்கள் தொகை அடிப்படையிலனா 71 சென்சஸ் படிதான் நம்ம எதையுமே என்ன சார் எப்பயோ நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லலாம். எல்லாருக்கும் இயல்பா ஒரு கேள்வி வரும். இன்னுமா சார் அதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க? கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி நடந்த சென்சஸ் சார் அது அப்படிங்கிறீங்க. ஏன்னா 71 எடுத்த சென்சஸ் படிதான் இன்னைக்கு நமக்கு 39 இடங்கள் எம்பி இடங்கள்னு நிர்மாணிச்சிருக்காங்க 543. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. மக்கள் தொகை கட்டுக்கடக்காம போயிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களும் நாடு முழுக்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும். மாநில அரசுகள் இந்த சட்டத்தை கடுமையா அமல்படுத்துங்கன்றதான் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்லாம் வாசகங்கள் எதனால வச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட வாசகங்கள் தான். அதுக்கு பலனும் இருந்தது. வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதுல அலட்சியமா இருந்த போதும் கூட அதை சிறந்த எடுத்து முழுமையாக அமல்படுத்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு பிரதானம். தென் மாநிலங்களுக்கு அதுல பங்குண்டு. அப்படி அதை அமல்படுத்தியது மூலமா மக்கள் தொகையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. அவங்க இஷ்டம் போல வளர்ந்துட்டாங்க. இந்த சென்சஸ் 71 தாண்டி வேற எந்த சென்சஸ் நீங்க எடுத்துட்டு வந்தாலும் 11 அதுக்கப்புறம் ஒன்று பெருசா நடந்த மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கும். சரி, இருக்கட்டும், புது படிதாப்பா நடக்கணும். நீங்க இன்னைக்கு இப்ப நடக்குது இல்லையா, 26ல தொடங்குது, 27ல முடிய போகுது. அந்த சென்சஸை கூட கணக்குல எடுத்துக்கோங்க. பிரிச்சு கொடுக்கற போது எப்படி கொடுக்கணும்? அந்த சட்டத்தை அமல்படுத்தி இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில தான் நான் எம்பிக்களை கொடுக்க போறேன்னா தமிழ்நாடு பாதிக்கும். அப்ப அந்த பாதிப்பை சரி செய்யணும்னா அதே நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இந்திரா காந்தினாலும் மோடினாலும் விஷயம் ஒண்ணுதான். மத்திய அரசு தான் நம்ம பார்க்கணும். மத்திய அரசு சொன்ன ஒரு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய தமிழ்நாட்டுக்கு 65% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை சரியாக அமல்படுத்தாத உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, மத்திய பிரதேசத்துக்கு அந்த ரிவார்டு எங்களால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். 50%ங்கிறத 40 35 குறைக்கிறோம். இதுதான் சார் நீதியா இருக்க முடியும். ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாக்கா தண்டனை யாராவது அனுபவிக்குமா சார்? ஆக்சுவலி அதுதான் சரியான வழியும் கூட. ஆமாங்க, இப்போ இத சாத்தியம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கதை சார். முதல்ல அந்த ஸ்கீமை கொண்டாந்து வைங்க, அப்புறம் தானே விவாதம் நடக்கும். அந்த விவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க அவசரமா கொண்டாந்து நாடாளுமன்றத்தை கூட்டுறீங்க.
என்ன அவசரம் வந்துச்சு? சரி, என்ன செய்ய போறோம் சொல்ல மாட்டோம். நாடாளுமன்றத்தை கூட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 மசோதாவையும் ஒன்றாக தாக்கல் செய்யறாங்க. தனிச்சு ஓட்டு போட முடியாது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆதரிக்கிறோம், இதை நாங்க எதுக்குறோம் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு, மோசடி நடக்குது. சரியா? அதுக்கு ஒரு விதியை, அலுவல் விதியை திருத்துறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அது இடம் கொடுக்குது சட்டம், அரசு, அந்த பார்லிமெண்ட் சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குது. நீங்க எதுக்காக இதை திருட்டு வேலை பண்றீங்க? ஒரு விரிவான விவாதத்தை நடத்த வேண்டியதானே? பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்க, அடுத்த ஆண்டு அமல்படுத்தலாமான்னு ஆதரிச்சுட்டு போறாங்க எல்லாரும். அதுலயே கொண்டாந்து டீலிமிட்டேஷன் திணிக்கிறீங்க. சரி, 850 உயர்த்துங்க. அதுக்கு தான் நீங்க 880 பேர் உட்கார மாதிரி புதுசா கட்டிட்டீங்க. மீதம் இருக்கிற அந்த 200 இடங்களை மாநிலங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க? இப்ப வந்திருக்க தகவல் என்னன்னா 50% தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு இடம் வந்துட்டா அது 120 ஆகலாம்னு இருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு 80, 120 ஆகலாம். 50%னா மக்கள் தொகை அடிப்படையில் 140 உயரும். ஆனா இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 40 வச்சுக்கோ, கணக்கு போட ஈஸியா இருக்கும். 50% கொண்டு 60 வருதா? மக்கள் தொகை அடிப்படையில் எந்த இயரை நீங்க எடுத்துட்டு வந்து 71 தவிர வேற எந்த வருஷத்து சென்சஸ் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்தாலும் அந்த 61ங்கிறது 50 51 குறையும். அப்ப நாம 50ல இருப்போம், அவன் 140ல இருப்பான். தமிழ்நாட்டின் குரல் இனிமேல் எடுபடுமா? நம்ம ஆதரவே மோடி இந்த பக்கம் பிளைட்டே விட மாட்டார், பிரச்சாரத்து கூட வரமாட்டார், தேவையே இல்லைன்னு போயிடுவார். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அங்கிட்டு ராஜஸ்தான், இப்படி ஒரு 5 மாநிலங்கள் 6 மாநிலங்கள்ல ஜெயிச்சா போதும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம ஆளலாம், நாம நினைக்கிற சட்டங்களை கொண்டு வரலாம், சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரியான இந்த எதேச்சதிகார போக்கு இருக்குல்ல, இதை எதிர்த்து இன்னைக்கு ஸ்டாலின் குரல் கொடுத்த ஸ்டாலின் குரல்னே அதை பார்க்காதீங்க. ஒரு ஐக்கான் அவர், எல்லோருக்குமான முதலமைச்சரா ஒரு குரல் கொடுத்த திமுக தலைவருங்கிறத தயவு செய்து மறந்துருங்க. அவர் குரல் கொடுக்குற மாதிரி ஒரு தமிழனும் எதிர்த்து நிக்க வேண்டிய நேரம் இதுதான். தேர்தலெல்லாம் நீங்க மறந்துருங்க. இல்ல ஓட்டு போட்டு கூட, அது கூட யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் நம்மளுடைய உரிமைகள் பறிபோக போது தமிழ்நாட்டை நிரந்தர அடிமையாக மாற்ற நினைக்கிறார்கள். நம்மளுடைய குரல் வலையை இல்ல, குரலை அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களை நசுக்கிற மாதிரியான ஒரு அடிமை ஆட்சிக்கு, ஒரு அடிமை நிலைக்கு நம்மளை தள்ளுறதுக்கு, நிரந்தரமாக தள்ளுவதற்கு பிஜேபி ஏற்பாடு செய்கிறது. ஒரு தமிழனும் வெளிச்சுக்கணும். இந்த இடத்துல இபிஎஸ் அவர்களோட கருத்தை வைக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து அந்த வார்த்தை எங்க இருக்கு? இல்ல, பிஜேபில இருந்து எல்லாரும் அதைத்தான் சொல்லி, எல்லாரும் எங்க அண்ணாமலைக்கு என்னங்க அதிகாரம்? அதிகாரமிக்க நபர் மோடியை வாய் திறந்து பேச மாட்டார். நான் திருப்பி சொல்றேன், அண்ணாமலை ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், வாசன் அல்லது அன்புமணி, உங்களுடைய கூட்டணி தர்மம் என்பது வேறு. அது தேர்தல் களத்துக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டு உரிமைகள் வர்றபோது அங்க கூட்டணிக்கும் வேலை இல்லை, அரசியலுக்கும் வேலை இல்லை. ஒரு தமிழனா தான் நீங்க எல்லாருமே பேசணும். அது ஸ்டாலின் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், இந்த பக்கம் இருக்கிற வைகோ, இடதுசாரிகள், இதுல அரசியலுக்கே வேலை இல்லை சார். தமிழ்நாட்டு உப்பை திங்கிற ஒவ்வொருத்தருக்கும் சூடு சொரணையோட குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அரசியல் எல்லாம் தூக்கி தூர போடுங்க, புரியுதுங்களா? உத்தரவாதம் கொடுத்தா அந்த உத்தரவாதத்துக்கு ஒரு பொறுப்பெடுத்துக்கு வர அமித்ஷா எங்க சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க? தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாதுன்னு மோடியோட நாடாளுமன்றத்திலே சொன்னார். இந்த ஒரு வாரமா இது கலைபரமா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எங்கேயாவது மோடி வாய் திறந்து பேசியிருக்காரா? இந்த மௌனம் ஏன்? மோடி மௌனம் சாதிப்பதன் மர்மம் என்ன? எடப்பாடி கேட்கணும்ல, மோடிஜி அன்னைக்கு நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்தி திணிப்ப நேரு கொடுத்த மாதிரி, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை இந்தியை திணிக்க மாட்டோம், ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா? இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு அதை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா? அது மாதிரி மோடி ஒரு சொன்னார்ல. ஆனா நீங்க சொன்னதுக்கு மாறா சில டேபிள்லாம் வெளியில வருதே ஜி, அது எங்களுக்கு பயத்தை கொடுக்குதே ஜி, வாயை திறந்து பேசுங்க ஜின்னு ஏன் எடப்பாடி பேசல? ஏன் சார் கேட்கல? மோடி, அமித்ஷா எங்க சொன்னார்? அப்படி அமித்ஷா இல்ல, அவருக்கும் மேல இருக்க மோடியே சொன்ன பிறகு ஒரு வாரமா இந்த கலைபரம் நடக்குது. பிஜேபியில இருந்து அதிகாரம் மிக்க ஒருத்தர் கூட வாய் திறந்து பேச மாட்டாங்களே, இந்த மௌனம் ஏன்? சொல்லுங்க சார். எடப்பாடிட்டு நீங்க அதைத்தான் கேட்கணும். அமித்ஷா உறுதி கொடுத்தாரு, எங்க பூட்டின ரூம்குள்ள கொடுத்தாரா? சில மாசம் முன்னாடி கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு வார கூத்துல யாருமே வாய் திறந்து பேச மாட்டாங்களே ஏன்? இந்த மௌனத்துக்கு பின்னாடிதான் தமிழ்நாட்டை நிரந்தரமாக அடிமையாக்குறதுக்கான சதி திட்டம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் ஒருத்தரையும் எச்சரிக்கை விரும்புறேன். இல்ல, மக்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன் சார். இப்போ நம்மளுக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கும், அங்க அதிகமா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு மசோதா கொண்டு வந்தா நம்மளோட உதவிகள் இல்லாமே நம்மளுடைய குரலை மசோதா கூட விடுங்க சார். நாம ஒரு ரெப்ரசேஷன், ஒரு கோரிக்கை சார், மேகதாதுல குறுக்க அணை கட்ட வேணாம், கர்நாடக அரசு இருக்குது, கொஞ்சம் தடுங்கன்னா, இல்ல அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட கொண்டு வரணும்னா பிஜேபி நினைச்சா கொண்டு வருவாங்க, புரியுதுங்களா? நதிநீர் ஆணையங்கிற பேர்ல அப்படிதான் கொண்டு வந்து எல்லா பவரையும் கொண்டு வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி, கேரளாக்கு தான முல்லை பெரியார்ல கொஞ்சம் அட்டகாசம் பண்றாங்க, யாரு வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்னொரு அணையை கட்ட முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. மெட்ரோ ரயிலுக்கு திட்டங்களை ஸ்கீம் கொட்டுவாங்க, ரயில்வே திட்டங்கள் எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க சார். ஆனா ஆட்சி மட்டும் கேட்டுக்கிட்டு வருவாங்க, தேர்தல்லாம் மட்டும் ஓட்டு கேட்டு மட்டும் வருவாங்களா? அந்த ஓட்டு அரசியல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நாமளும் இந்தியாவில் ஒரு அங்கம் தானே சார்.
தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதான இடம் இருக்குல்ல, தமிழனா பிறக்கலையேன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன், என்ன எங்க போனாலும் தமிழின் பெருமைகளை தான் பேசுறேன்னா, இப்ப தமிழ்நாட்டை பத்தி ஒரு துளி கூட மோடி மனசுல வரலையே ஏன்? அந்த மாநிலம் பாதிக்கப்படுமேன்னு உங்களுக்கு துடிக்கலையே ஏன்? எதுக்காக மௌனமா இருக்கீங்க சொல்லுங்க. சரி, டீலிமிட்டேஷன்ல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த 5 எம்பிக்கள் 5 எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சரத்து அதுல வருது. டீலிமிட்டேஷன் சேர்மனா யாரை போடுவீங்க? அந்த கமிஷன் தலைவர் யார்? உச்சநீதிமன்ற பதவியில் இருக்கிற நீதிபதியோ ஓய்வு பெற்ற நீதிபதியோன்னு ஒரு வார்த்தை வருது. அதுல இன்னைக்கு கூட திருத்த வரலாம், டிராஃப்ட் பில்லு தான் இது. அவரை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அவரை நியமிப்பது யார்? எந்த லட்சணத்துல இவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு நாம ஏன் இப்ப பயப்படுறோம்னா, தலைமை தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ற ஒரு கூட்டம், தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கிற கூட்டம் நடக்கிற போது 3 பேர் அதுல மெம்பரா இருந்தாங்க. பிரதமர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த மோடி, இந்த நேர்மையான அரசியல் நடத்துற பிஜேபியினுடைய மோடி அரசு என்ன பண்ணுச்சு? அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அந்த அமைச்சரவையின் மூத்த அமைச்சர் யாரேனும் ஒருவர் அப்படின்னு கொண்டாந்து சேர்த்து சட்டமாக்கிட்டாங்க சார். வெக்கமே இல்லாம உச்ச நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்தது சார். எத்தனையோ சட்டங்களை நீங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்றீங்கல்ல, உங்களுடைய அதிகாரத்தை ஒரு அரசு பறிக்குது, வேடிக்கை பார்த்தது உச்ச நீதிமன்றம் சார். ஏன்னா அதுக்கு தோதான சூழல் அங்க அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க பிஜேபி. அப்ப அந்த லட்சணத்துல நீங்க பண்ணீங்கன்னா என்ன? ஆளுகிற கட்சி என்ன நினைக்குதோ அவர் தான் தேர்தல் ஆணையர். அது இன்னைக்கு பிஜேபியா இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸா இருக்கலாம். காங்கிரஸ் ஒண்ணு முழு யோகியர்கள்லாம் கிடையாது. இந்த மாதிரியான யோகியமற்ற செயல்களுக்கு தொடக்க புள்ளியே அவங்கதான். ஆனா அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற பிஜேபி. நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்தாலும் இந்த ஆபத்து இருக்குல்ல. அப்ப டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய சேர்மனை நீங்க இந்த கதியில தான் நிரப்புவீங்களா? அப்ப அவரிடம் எப்படி நம்ம நேர்மை எதிர்பார்க்கறது? இவ்வளவு கேள்விகள் இருக்கு, எல்லாமே ஆபத்தான கேள்விகள். கேள்வியே ஆபத்துன்னா பதில் இதோட பயங்கரமா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், நம்ம சாப்பிடுறோம், சாப்பாடு, வர்ற சம்பளம், இஎம்ஐ கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், வாடகை கட்டுறோம், அன்றாட பிரச்சனைகள் நம்ம எல்லோருக்குமே இருக்கு. ஆனால் நிரந்தரமாக நம்ம அடிமையாக கூடாது. இந்த கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லா தமிழனும் விழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏதோ ஆபத்து நடக்குது, குரல் கொடுத்து வீதிக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு உங்களை நேரடியா பாதிக்காம இருக்கலாம், நாளைக்கு எல்லோரும் பாதிக்கப்படுற போது நம்ம மீள முடியாம நம்மளுக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆபத்தை ஒருத்தரும் உணரணும். அந்த நேரடி பாதிப்பு தான் சார். இந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ மேல இருப்ப மசோதா நிறைவேற்றுறாங்க, சரி இங்க இல்லைனாலும் அவங்க எல்லாம் பார்த்து பண்ணிக்குவாங்கல்ல, இதுல என்ன இருக்கு நமக்கு அப்படின்ற அந்த பாமர மக்களினுடைய எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு எல்லா தலைவர்களும் முன் வந்து அந்த ஆபத்தை உணர வைக்கணும். நான் விஜயை பல நேரங்களில் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவருடைய செய்ய தவறியதுன்னு. அரசியல்வாதியா நான் அவரை பார்க்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் பார்வையில விமர்சிக்கிறேன். நேற்று விஜய் ஒரு அற்புதமான அறிக்கை விட்டார். எதிர்த்தாருங்கிறதுக்காக நான் அவர் அற்புதம்னு சொல்லல, அதுல இருக்கிற ஆபத்தை மனசாட்சியோட வெளிப்படையா ஒரு அறிக்கையா விட்டார். இது ஆபத்து, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாங்க ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம் அப்படி சொன்னார்ல. இது இதோட நிக்க கூடாது சார். இன்னும் 5 நாள் பிரச்சாரம் பண்ண போறாங்க. ஒரு பிரச்சாரத்துல ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வர்றான். வேற எந்த தலைவருக்கும் இன்னைக்கு அப்படி வரல. தமிழ்நாட்டுல வேறு எந்த தலைவருக்கும் இவ்வளவு இளைஞர்கள் வரல. அந்த அற்புதமான வாய்ப்பை வச்சிருக்கிற விஜய் அந்த இளைஞர்கள்ட்ட இந்த ஆபத்தை முதல்ல உணர வைக்கணும். மக்கள்ன்றது அவங்கள விடுங்க, உங்க முன்னாடி வந்து நிக்கிறவங்க கிட்ட முதல்ல நீங்க எடுத்து சொன்னாலே அவன் போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவான். அற்புதமான வாய்ப்பு விஜய்க்கு வாய்ச்சிருக்கு. அந்த அறிக்கையின் மூலமாக அதை தொடங்கி இருக்கிறார். இன்னும் கூட உங்களுடைய வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் அரசியலா இருக்கட்டும், நான் இந்த சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய பங்களிப்பா விஜய்க்கு அந்த அற்புதமான வாய்ப்பு வந்து, ஏன்னா அவர்கிட்ட தான் இளைஞர்கள் போய் நிக்கிறான். அந்த இளைஞர்கள்ட்ட போய் அவர் முதல்ல விலைக்கு சொல்லட்டும். அதுக்கு நீங்க 4 நாள் இந்த விவரம் அறிஞ்சவங்க, சட்ட வல்லுநர்கள், உங்க கட்சியை சேர்ந்தவங்க, இல்ல உங்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியா உதவுகிற IAS அதிகாரிகள், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது பிரச்சாரத்துல 5 நிமிஷம் பேசுங்க. இந்த போராட்டம் இதுல நாம ஜெயிக்கிற வரைக்கும் விஜய் ஓயக்கூடாது. விஜய்க்கும் இதுல பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். விஜய்க்கும் இருக்கு, தேர்தல் அரசியலுக்கே வராத வீரமணிக்கும் இருக்கு, சின்னம் கூட சரியா கிடைக்காத வேல்முருகனுக்கும் அது இருக்கு. ஸோ இது தேர்தல் பார்வையில பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டை நேசிக்கிற ஒரு தலைவருக்கும் அந்த பங்கு இருக்கு. புரியாத ஜனங்களுக்கு புரிய வைக்கிற பங்கு. தமிழக முதல்வர் கூட இப்போ தென் மாநில முதல்வர்கள் எல்லாரும் கை கோக்குறாங்க, இப்போ அறிக்கைகள் அனுப்புறாங்க, லெட்டர்ஸ் அனுப்புறாங்க, பேசுறாங்க. இப்போ தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க சொல்றது மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பட்சத்தில் இந்த மசோதாவை பின்வாங்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தெரியல, அதெல்லாம் செய்யணும் சார். இது நடக்குமா? நம்ம போராட்டம் ஜெயிக்குமாப்பா? நம்ம வரைகோல் விடுத்திருக்கணும், ஒரு 500 பேராவது வருவானா? இப்படி எல்லாம் கேட்டால் அது போராட்டமாகவே இருக்காது, போராட்ட குரலாகவும் இருக்காது. துணிச்சலா வரணும். எந்த முயற்சி, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி. என்ன செஞ்சா இவங்களை அடக்கலாம், என்ன செஞ்சா இந்த நேர்மையற்ற அரசியலை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தையும் கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆயுதங்கிறது துப்பாக்கி என்ன சொல்லலை, அது வார்த்தையாகட்டும் செயலாகட்டும், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு அரங்கத்தை கூட்டி ஒரு கருத்தரங்கு நடத்துறதாகட்டும், எல்லாமே ஆயுதங்கள் தான். அது மாதிரியான ஆயுதங்கள் எதை எடுத்தாலும் தப்பு இல்லை. ஒவ்வொருவரும் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்கள்கிட்ட என்ன சார் ஆயுதம்? அவர்கள் கேட்கிற கேள்விதான் ஆயுதம். இந்த மசோதாவை ஏன் கொண்டு வர்றீங்க, உங்க உள்நோக்கம் என்னன்னு ஒரு தமிழனும் கேட்கணும். 2 இழப்புகள் நம்ம பிரதானமாக சந்திக்க நேரிடும். ஒன்று அதிகாரம் இழப்பு, இன்னொன்று நிதி இழப்பு. வரி பணத்தில் நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேராது.
குறைவா தான் வந்து இல்ல 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 நீங்க டீலிமிட்டேஷன்ல நிதியை நேரடியா புகுத்த வேண்டாம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு டைட் பண்றோம் இல்லையா, நீங்க கொடுக்கலன்னு இப்போ என்னைக்காவது ஒரு சூழல், இன்னைக்கு அவங்க மெஜாரிட்டி வர்றாங்க போறாங்க. இதே மாதிரி 2001 இதே ஒரு சூழல் வந்த போது அருண் ஜேட்லி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிட்டா டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய நேரம் வருது. ஆனால் வாஜ்பாய் கவர்மெண்ட் இங்க இருக்கிற திமுக சப்போர்ட்ல ஓடுதுங்கிற போது திமுகவுடைய குரல் அங்க எடுபட்டுச்சு. இப்ப பண்ணாதீங்க, 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்னாங்க. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க. அந்த 25 வருஷம் தான் 2001 இருந்து 25 26 வந்துச்சா. இப்போ அதே மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்க, என்ன கெட்டு போச்சு? அப்படி ஒருவேளை உங்களுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணியே ஆகணும், அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மதிப்போம், அதுலயே அந்த வார்த்தை இருக்கு. அப்பப்ப நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்கன்னு எந்த அடிப்படையில பண்ணுவீங்க, எப்படி விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னு நேர்மையோட பொது வெளியில வெளிப்படையா சொல்லிட்டு அமல்படுத்துங்க. சரிங்களா? சோ இதுல எம்பிக்கள் எண்ணிக்கைங்கிறது தனி. அப்படி நம்ம வாஜ்பாய் சொல்றத இவங்க சொன்னதை வாஜ்பாய் கேட்டார். அதுக்கு முந்தின அரசுல ஜெயலலிதா சொன்னதுக்கெல்லாம் ஓடோடி வந்து குரல் காது கொடுத்து கேட்கல, ஓடோடி வந்து கிட்ட காதை வச்சு கேட்கிற அளவுக்கு ஒரு பிடிமானம் இருந்துச்சுல. இனிமேல் அந்த பிடிமானம் இருக்காது. அப்போ நிதி கொடுங்கன்னா ஒரு 10 ரூபா கேட்ட இடத்துல 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இனிமேல் அது கூட கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்க வைக்கிறதுக்கான குரல் நம்ம கிட்ட இருக்காது. அப்படியே வெறுமனே என்ன சொல்றது, அந்த குரலற்றவர்களாக தான் நம்ம மாறி போயிடுவோம். குரல் இருந்தும் குரலற்றவர்களாக நாம் மாறுவோம். நம் குரல் அங்கே ஈடுபடாது. அந்த மாதிரி மறைமுகமா நிதி விஷயத்திலே நம்ம பாதிக்கப்படுவோம். நம்ம எம்பிக்கள் எண்ணிக்கை கூட்டுறனாலே குறைக்கிறனாலே நிதிக்கு அதுக்கு நேரடி தொடர்பு இல்லை, அப்படி தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த நிதியை உட்பட பிரச்சனைகளை பேசுற போது நம்மளுடைய குரல் அங்கே எடுபடாது. நம்மை மதிக்க மாட்டார். இப்பவே மதிக்கிறது இல்ல சார். ₹1 29 பைசா தான் இப்பவே மதிக்கிறது இல்லையா, நாளைக்கு இன்னமும் மதிக்க மாட்டாங்க. பிஜேபி இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இந்த அராஜகம் தான் நடக்கும். ஸோ இதில் பிரதானமா இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறதோட ஒரு பகுதியாக தான் இந்த வருவாய் நிதி விஷயங்கள், திட்டங்கள். நீங்க தான் ஓட்டை போடல, உங்களுக்கு எதுக்குன்னா நம்ம எதுவுமே கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்கே அவங்க ஆட்கள் ஒரு 10 பேர் உட்காருப்பாங்க. அதானே நடக்குது பிராக்டிக்கலா. ஏதோ அத்தி பூத்த மாதிரி மிக நேர்மையான சில நீதிபதிகள் வர்ற போதுதான் ஒரு கடிவாளம் போடுறாங்க. அதுதான் இன்னைக்கும் இந்த சாதாரண குடிமகனுடைய உச்சபட்ச நம்பிக்கையா இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான். எல்லா காலமும் அது நடக்குமா தெரியாது. அப்போ யூகம் கலந்த ஆபத்து அப்படின்னு கூட விடாம நிரந்தரமான ஆபத்தை நம்ம தடுக்கணும்னா இன்னைக்கு ஒவ்வொருவரும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அந்த குரலுக்கு நிஜமாகவே ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. குறைஞ்சபட்ச நம்பிக்கை இருந்தா பிஜேபி தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த பாதிக்கப்படுகிற மாநிலங்களுடைய குரல்களுக்கு செவி சாய்க்கணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆனா இந்த என்டிஏ அணியில இருக்கிற தமிழக கட்சிகள் கூட இதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றதை தான் எப்படி பார்க்கறதுன்னு புத்தி இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. வேற என்ன சொல்றது? புத்தியற்றவர்கள். அரசியல, தேர்தல் அரசியலும் தமிழ்நாட்டுக்கான நலனும் வேற வேறங்கிறத அதை ஒரு செகண்ட் அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. கூட்டணி தர்மம்ங்கிறது இதுவா சார் தர்மம்? தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதா கூட்டணி தர்மம்? இதே தப்ப திமுக பண்ணாலும் நான் இதே வார்த்தை தான் சொல்லுவேன். இதுல திமுக அண்ணா திமுக எல்லாம் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். கூட்டணி தர்மம்னா நீங்க பேசுறது, அந்த கூட்டணி ஓட்டு கேட்க போற போது அவளுக்குள்ள சண்டை போடாம கொஞ்சம் அடிச்சா கூட தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறதுதான் கூட்டணி தர்மம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வர்ற போது கூட்டணி தேர்தல் வந்தீங்கன்னா பொலேர்னு அறையணும் அரசியல் ரீதியா. இவங்க யாராவது, அதனாலதான் நேற்று விவாதங்களுக்கு அதிமுக சார்பா யாரும் போக வேணான்னு இருக்காரு எடப்பாடி. நான் நிஜமாவே சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு ஊடக பத்திரிகாரன் வந்துட்டு விவாதத்துக்கு வரவேண்டாங்க சந்தோஷப்பட்டேன். அப்படி இல்லை, போய் அந்த மசோதாவை ஆதரிச்சு பேசுற மாதிரி சூழல் வந்தால் தப்புன்னு அவர் உணர்ந்துட்டாருன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இந்த புரிதல் இருந்தா போதும். ஒரு தலைவருக்கும் இந்த புரிதல் இருக்கணும். அப்பதான் அவங்க மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியும். நீங்க பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருது, அந்த ஆபத்தை வரவிடாதீங்கன்னு ஒரு கோரிக்கையாவது வைங்க. கூட்டணி தர்மம்ங்கிற போர்வையில அதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க அல்லது அதை மதிச்சு இருக்கிறீங்கல்ல, தோழமை மௌனமா இருக்காதீங்க. ஒரு தோழமையோடு நட்புணர்வோடு அந்த கோரிக்கையை வைங்களேன். தமிழ்நாட்டுக்கு இது தப்பா இருக்கு, தமிழ்நாட்டை பாதிக்கும், தயவுசெய்து இதை மாத்துங்க, இல்லாட்டி இப்ப கொண்டு வராதிங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை நேரம் வந்திருக்கணும் சார். ஆனா சப்ப கட்டிக்கிட்டு அண்ணாமலை வர்றாரு. இதுல எதுவுமே அப்படி இல்லையே. இருந்துச்சுன்னு டிராஃப்ட் பில் வந்துச்சு, இன்ன வரைக்கும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டாரா? கேட்டுக்கொள்ளல, நான் தப்பா அப்படி இல்லை என்று எனக்கு தகவல் வருகிறது. அவர் தகவல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே மசோதா டிராஃப்ட் பில் பிரிண்ட்லயே வந்துட்டு, புரியுதுங்களா? எந்த சென்சஸ் எடுப்போம் அல்லது சென்சஸ் விஷயத்தை பார்லிமெண்டே முடிவு செய்யணும் ஒரு சட்ட திருத்தமும் அதுல வந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? அரசமைப்பு சட்டத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிறத இவங்க பார்லிமெண்ட்டுக்கு மாத்தி, பார்லிமெண்ட் எந்த சென்சஸ் படி இது டீலிமிட்டேஷன் நடக்கணும்னு நினைக்குதோ அதன்படி நடக்கும். அப்படின்னா அவங்கிட்ட சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு, அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவின் குரல் அங்கே அவர்கள் கேட்க மாட்டார்கள். கேட்க மாட்டோம்ங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அண்ணாமலை தூக்கிக்கிட்டு வர்றாரு. நல்ல வேளை தமிழிசை பிரச்சாரத்துல இருக்கல, தமிழிசை அவங்களுக்கு முன்னாடி வந்து வக்காலத்து வாங்கியிருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான், அதெல்லாம் வேற. ஏன் மௌனமா இருக்கீங்க? ஒரு ட்விட்டு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, வரவிட மாட்டோம். பெட்ல படுத்துக்கிட்டே வானதி ஒரு ட்விட்டு போடலாமே. பிரச்சாரத்துல இருந்தாலும் எப்ப வருஷம் வண்டியை நிறுத்துப்பா, கை நடுங்குது, நில்லு, நான் ஒரு ட்விட்டு போட்டுக்கிறேன். தமிழிசை ஏன் செய்யல? ஹெச் ராஜா நல்லா டிசார்ஜ் ஆகி வந்துட்டார்ல, ஹெச் ராஜா ஏன் ஒரு ட்விட்டு போடல? ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லையா? உங்களை வேற எதுவும் சொல்லல, பிஜேபி திட்ட சொல்லல. அப்படி ஒன்னும்
ஒரு நடைமுறை தெரியாதவன் அல்ல நான். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பையும் தமிழ்நாடு பிஜேபி வரவிடாது. யாராவது ஒருத்தர் போட்டாங்களா சார்? இதை கூட சொல்ல உங்களுக்கு மனசு வரும்னா உங்களுக்கு என்னத்துக்கு இங்க அரசியல் சொல்லுங்க சார். பிஜேபி இங்க உள்ள விடலாமா சார்? பிஜேபி தான் இது சரின்னு தானே பாக்குறாங்க, அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? அதான் நான் சொல்றேன். குறைஞ்சபட்சம் சரின்னு சொல்லிட்டு அந்த சரியாதான் பண்ண விடுவோம், சரியா பண்றதுக்கு நாங்க விருப்பமே தவிர தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விட மாட்டோம்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா இந்த பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பலாமா? என் கேள்வி அதுதான். அந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடோட சேர்ந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாதான் இது பண்ண முடியும்ன்ற இடத்துல டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறவங்களை மகளிருக்கான இடஒதுக்கீடு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்கன்னு சொல்றேன். போர்ட்ரே பண்ண பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவசரப்பட்டு ஸ்டாலின் விமர்சிச்சார். ஆனால் விஷயம் அது அல்ல. நீங்கள் விமர்சிக்கப்பட வேண்டிய நபர், விமர்சிக்க வேண்டிய நபர் பிஜேபியில் இருக்கிறாங்க. இந்த துரோகம் பண்ற பிஜேபியை முடிஞ்சா அம்பலப்படுத்துங்க, இல்லாட்டி மௌனமாவது இருங்க. அது தமிழ்நாட்டுக்கு செய்யற ஒரு சேவையா கூட இருக்கும். அது ஆனா தப்பா மக்களை திசை திருப்பிடும். ஸ்டாலினை திட்டுறோங்கிற பேர்ல நீங்க மக்களை தப்பா திசை திருப்பி நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆபத்தில் தள்ளுவதற்கு துணை போகக்கூடாது. எடப்பாடி உள்ளிட்ட எவர் ஒருவரும் பிஜேபி துரோகம் செய்தால் அந்த துரோகத்துக்கு எப்படி பதிலடி தரணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டும். பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.